வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புனா, புத்திர தோஷம், புத்திர சோகம், அதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கட்டத்துக்குள்ளே போகலாம். இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஒரு தனுசு லக்னம் அப்படின்னா 5ல் ராகு சனி இருக்குது. அதாவது அந்த 5ஆம் நிமிடத்தில் சனி நீசம். அதுவும் கூட ராகு இருக்குது. அது ஒரு பிரச்சனை. சரி, வீடு கொடுத்தனாவது நல்ல நல்ல நிலைமையில இருக்கா. செவ்வாய் நீசமாக இருக்குது. நீசமாக இருந்தாலும் பிரச்சனை தான். இது புத்திர தோஷம் அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்போ இதுக்கு விதிவிலக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தா, லக்னாதிபதி பார்வை, லக்னாதிபதி சேர்க்க, குரு பார்வை, குரு சேர்க்க, இதெல்லாம் விதிவிலக்கு. இப்போது தோஷம் என்னென்னா, குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனையோட ஒன்று மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. புத்திர தோஷம்னா இதை வைத்தியம் பார்த்தங்க குழந்தை இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்லிக்க முடியும், சொல்லணும். அது மட்டும்தான் புத்திர தோஷம். அதாவது குழந்தை பிறந்துருச்சு. புத்திர சோகம் எப்படி வரும்னா, குழந்தை இதையும் மீறி குழந்தை பிறந்தா, இப்போ பிறந்த குழந்தை இறந்தா எப்படி இருக்கும்? பெற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை மறக்கவே முடியாது. இன்னொன்று வயசு இல்லாமல் போகிறதெல்லாம் உண்டு. ஆனால் பொம்பளை பசங்களுக்கு இந்த விதி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆகிறப்ப அடுத்தவங்களுக்கு தார வார்த்தை கொடுத்துருவாங்க. அதனால் பொம்பளை பசங்களுக்கு அந்த விதி வேலை செய்யறதில்ல. பெற்றவங்களுக்கு அதுக்குள்ளே மாரகாதிபதி திசையோ பாதகாதிபதி திசையோ நடந்தால் கூட இந்த திசைகளோ புத்தியோ ஏதாவது சம்மந்தப்பட்டால் அந்த பொம்பளை பசங்களை கூட அந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக ஆம்பளை பசங்களுக்கு முக்கியமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றவங்க மேலேயும் நிறைய பசங்க இந்த சொத்துக்காக கேஸ் போடுறது, இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. அதாவது பசங்க பெற்றவங்களை டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்க. நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கப்படுத்தி விட்ருவாங்க. நிறைய டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்க. சொத்து வகையில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை என்ன வச்சுக்கோங்களேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பையன் இருக்கிறத விட இல்லாமல் இருந்திருந்தாலே மேலு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சொல்கிற மாதிரி, இவங்க சொல்கிற மாதிரி, நினைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் புத்திர சோகத்துக்கும் புத்திர தோஷத்துக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? இதுக்கு விதி விலக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடிலாம் குழந்தை பிறந்த உடனே தவுட்டில் போட்டு எடுக்கிறது, அதாவது தவுட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை குலதெய்வ கோயிலில் போய் ஏதோ இது கொடுத்துருவாங்க, தத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா பிறந்த குழந்தைக்கு நெல்மணியில் மூக்கு குத்துவாங்க. இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் செஞ்சு பசங்களை இந்த மாதிரி வாங்குவாங்க. இதுதான் அதாவது பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போல்லாம் அது பழக்கத்தில் இருக்குதான்னு தெரியல. ஆனால் அப்போது அந்த டைமில் இதெல்லாம் பழக்கத்தில் இருந்தது தாங்க. வணக்கம், தேங்க்யூங்க.